வெல்கம் டு தமிழ்கேட் டுட்டோரியல். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டுட்டோரியலில் இந்த ஒரு ஸ்கெட்ச் தான் நம்ம வந்து ஆட்டோகேட் 3Dயில் வந்து ஸ்கெட்ச் பண்ண போகிறோம். ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் ஆட்டோகேட் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுங்க. ஸ்டார்ட் ட்ராயிங் கொடுத்தோடனே யூனிட் செட் பண்ணிக்கோங்க. யூனிட்ஸு இன்ச்சஸில் இருக்குது. ஸோ நான் மில்லிமீட்டர் மாற்றி ஓகே கொடுத்துக்கிறேன். தென் நீங்கள் வந்து ஹோம் டேப் கொடுத்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து இதில் வியூ வந்து ஃப்ரண்ட் வியூ வச்சுக்கோங்க. ஓகே, இப்போது நெக்ஸ்ட்டு லைன் கமாண்ட் எடுத்து ஜஸ்ட்டு வந்து ஆர்த்தை ஆன் பண்ணிவிட்டு 75 ஜஸ்ட்டு ரைட் கிளிக் கொடுத்து என்ட்ரு கொடுத்து ஓகே கொடுத்து ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒரு சென்டர், ஸோ 2 சர்க்கிள் போடணும். ஸோ ரெண்டுமே வந்து ரேடியஸ் தான். ஒரு ரேடியஸ் வந்து 12, தென் ரிப்பீட் இன்புட் சர்க்கிள், ஸோ another ரேடியஸ் வந்து 5. ஓகே, இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 60க்கு ஒரு லைன் ஒன்று போடணும். சென்டரில் இருந்து ஜஸ்ட் வந்து 60, தென் ரைட் கிளிக் ஓகே, ரீசெட் இன்புட்டில் போயிட்டு மூவ் கமாண்டு. ஸோ இந்த 2 சர்க்கிளையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு நான் இந்த பாயிண்ட்லேருந்து ஜஸ்ட் இங்கே கொண்டு போய்க்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த லைனை நான் வந்து டெலீட் பண்ணிட்டு அகைன் லைன் எடுத்து ஸோ இப்போ அந்த சைட் லைன் போடணும். சைட் லைனோட ஹைட் பார்த்தீங்கன்னா ஓகே, ஜஸ்ட் வந்து ரைட் கிளிக் ஓகே. நெக்ஸ்ட் வந்து சேம் வந்து ஒரு லைன், இது வந்து பார்த்தீங்கன்னா 22 பாயிண்ட்ஸ் ஆன். தென் இதை நம்ம வந்து மூவ் பண்ணுறோம். ஸோ லைனை செலக்ட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் இங்கேருந்து ஸோ எந்த ஒரு ஆங்கிளும் கொடுக்காம ஜஸ்ட் 180 டிகிரிலேயே மூவ் பண்ணுங்கள். அந்த டிஸ்டன்ஸ் வந்து 12 கொடுக்கணும். ரிப்பீட் இன்புட் மூவ் போயிட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து 12 கொடுத்து ஜஸ்ட் லைன் எடுத்துக்கோங்க. இதை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ஜாயின் பண்ணிட்டால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து சென்டரில் ஒரு லைனு, தென் மிரர் கமாண்ட். எந்தெந்த ஆப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ மிரர் ஆகிறது மட்டும் ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்து ஸோ இங்கேருந்து இது வரைக்கும் ஓகே. இப்போது ஜஸ்ட்டு வந்து ஃபில்லட், ஸோ ஃபில்லட்டில் ரேடியஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. ரேடியஸ் சூஸ் பண்ணிக்கிட்டு ரேடியஸ் வந்து 6, ஸோ இதுக்கும் 6. ரிப்பீட் ஃபில்லட் கொடுத்து இதுக்கும் 6, சேம் ரிப்பீட் ஃபில்லட். அதே மாதிரி இந்த இடத்துலையும் ஓகே. இப்போ வந்து ட்ரிம் கமாண்டு. ஸோ 2 பக்கமும் வந்து ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஸோ இதுவும் தேவையில்லை. ஜஸ்ட் வந்து இந்த லைனை செலக்ட் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி, ஜஸ்ட் இந்த ஒரு சென்ட்ரல் லைன்லேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 25. தென் வந்து ரைட் கிளிக் ஓகே. ஸோ இப்போ லைன் எடுத்து 2 பக்கமும் ஜஸ்ட் நம்ம ஜாயின் பண்ணிட்டா போதும். அதே மாதிரி ரைட் சைடும், ஸோ லெஃப்ட் சைட் போட்டாச்சு. இப்போ வந்து ரைட் சைடு தென் ரீசெட் இன்புட்டில் போயிட்டு ட்ரிம் பண்ணுங்க. ஜஸ்ட் இன்னர் எட்ஜ் அப்புறம் இது ஓகே. இப்போ ஜே கொடுத்து என்ட்ரு கொடுத்து எல்லாத்தையும் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இது எல்லாம் மாறிட்டு ஸோ ரிப்பீட்டில் போயிட்டு ஜாயின் ஓகே. இப்போ வந்து ஹோம் ஐகான் 3Dக்கு மாற்றிக்கிட்டு
ஜஸ்ட்டு வந்து ப்ரெஸ் போல். ஸோ ப்ரெஸ் போல் கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபியூ செகண்ட் ஆகும். ஸோ 1 or 2 seconds. தென் வந்து ஸ்கெட்ச் டூ டி ஸ்கெட்சை செலக்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் ட்ராக் பண்ணி 10 கொடுங்க. ஜஸ்ட் கிளிக் ஓகே. எகெயின் இப்போ நம்ம வந்து பேக் போகிறோம், பின்பக்கம். சேம் வந்து பார்த்தீங்கன்னா அதே 75 டிஸ்டன்ஸு. ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 12. அதே மாதிரி இந்த பக்கமும் இது வந்து 75. ஜஸ்ட் இதை வந்து ஜாயின் பண்ணிடுங்க. தென் நெக்ஸ்ட் வந்து சேம் இதை இப்போது சிங்கிள் பாலிலைனை மாற்றணும். ஸோ பாலிலைனாக தென் வந்து ஹோம் ஐக்கான். ஸோ அது வந்து பின்பக்கம் இருக்குது. ஓகே, இப்போது நெக்ஸ்ட் வந்து ப்ரெஸ் போல். ஸோ நமக்கு வேண்டியது இதுதான். ஸோ இதை நீங்கள் வந்து ஃப்ரண்ட்டில் ட்ராக் பண்ணிவிட்டு டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 45. ஸோ 45 கொடுத்தாச்சு. ஆன் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போது வந்து ஜஸ்ட் நான் ஷேடட் வித் எட்ஜஸ் மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ ரெண்டுமே தனித்தனி ஆப்ஜெக்ட்டு. ஜஸ்ட் இது ஒரு ஆப்ஜெக்ட், தென் இது ஒரு ஆப்ஜெக்ட் கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ இது வந்து சிங்கிள் ஆப்ஜெக்டாக மாறிட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சாலிடில் போயிட்டு எட்ஜஸ் ஃபில்லட் எட்ஜஸ் இந்த ஒரு ஓகே. ஃபஸ்ட் நம்ம வந்து ரேடியஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ரேடியஸ் வந்து 5. தென் இது அதே மாதிரி இந்த 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 எட்ஜ் ரைட் கிளிக் கொடுத்து என்ட்ரு, இன்னொரு வாட்டி ஒரு என்ட்ரு கொடுக்கணும், டபுள் என்ட்ரு கொடுக்கணும். ஓகே, இப்போது ஹோம் டேப் போய்கிட்டு ஜஸ்ட் இப்போ வந்து டாப் லைன். ஸோ இப்போ டாப்பில் வரையணும். இல்லை ஜஸ்ட் ஒரு 2 சர்க்கிள் போட்டு கட் பண்ணணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டயாமீட்டர். ஸோ இங்கே வச்சிங்கன்னா அதோட சென்டர் பாயிண்ட் தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா 5. தென் இதை அப்படியே நம்ம வந்து காப்பி பண்ணுறோம். ஸோ சி கொடுத்து ஓகே, CO காப்பி. இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட். ஓகே, இதை நம்ம 2Dக்கு மாற்றிப்போம். ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணிவிட்டு ஸோ இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக இதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 20. ஸோ அதே மாதிரி இங்கேருந்து இந்த பக்கத்துக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இதை நம்ம வந்து ஜஸ்ட் இந்த கார்னர் செலக்ட் பண்ணிங்கன்னா அதோட சென்டர் பாயிண்டில் ட்ராக் பண்ணிடுங்க. ஜஸ்ட் கிளிக் ஓகே. ரிப்பீட்டில் போயிட்டு சேம் காப்பி. தென் அதே மாதிரி கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிட்டு ஜஸ்ட் ஒரு 20. இதுக்கப்புறம் ஜஸ்ட் ரைட் கிளிக் கொடுத்து என்ட்ரு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ப்ரெஸ் போல். ஸோ ஜஸ்ட் இதை கொடுத்து ட்ராக் பண்ணி விட்ருங்க. அதேமாதிரி இதையும் கொடுத்து ட்ராக் பண்ணிடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம வந்து அதை வந்து சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு ஒயிட் ஃப்ரேம்லேருந்து ஷேடர் வித் எட்ஜஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்ராக்டு, செலக்ட் ஆப்ஜெக்ட். இப்போ வந்து இந்த ஆப்ஜெக்ட் வந்து மைனஸ் ஆகணும். சேம் வந்து சப்ராக்டு. ஓகே, இது ஃபுல்லாக வந்து முடிஞ்சு. தென் வந்து இதை மொத்தத்தையும் மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு வந்து இந்த ஸ்கெட்சஸ் எதுவுமே தேவையில்ல. ஸோ டிராஃப்டிங் பண்ணுறப்ப கூட ஸோ நம்ம இதில் வந்து எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஜஸ்ட்டு செலக்ட் பண்ணி
ப்ராப்பர்ட்டிஸ் போயிட்டு ஜஸ்ட் ஒரு கலர் கொடுக்கணும். ஸோ அதுக்கு தான் வேறு எதுவும் இல்லை. எல்லோ, ரெட்டு, க்ரீன் இருக்கட்டும். ஜஸ்ட் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த டயக்ராம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.